பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு சத்தியத்தை பார்க்க போகிறோம். யார் நீதிமான்கள்? நாம் எப்படி நீதிமான்களாக மாற்ற முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 39வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தினின்று நீங்கள் எவைகளில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிற எவனும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வழியாக மாத்திரமே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். எப்படி இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும்? ரோமர் 5:9வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, உடைய இரத்தத்தினாலே நாம் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும்? அவர் கல்வாரி சிலுவையில நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக உடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தின் வழியாக எது நமக்கு கிடைத்தது? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். ஆகவேதான் 1 தீமோத்தேயு 3:16 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் எனப்பட்டார். பிரியமானவர்களே, நாமும் ஆவியிலே நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். அது எப்படி என்றால், நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுதே நாம் நீதிமான்கள் என்ற நிலையில நாம் பரலோகம் போக முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.